திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உறையூர் குளத்தேரு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி ஹிட்லர் வழிமுறையை பின்பற்றுகிறார் என்றும் சர்வாதிகார பாசிச பாதையில் நாடு சென்று கொண்டிருக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் 10 ஆண்டு காலமாக பாஜக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் வாக்காளர் பெருமக்கள் நினைவில் கொள்வார்கள். யாரும் மறந்துவிடவில்லை. பாஜக ஆட்சிக்கு வந்தால் மோடி வெற்றி பெற்று பிரதமரானால் ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கப்படும் என்கிற வாக்குறுதியை கொடுத்தார். 10 ஆண்டு காலத்தில் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும். வெளிநாடுகளில் கருப்பு பணம் ஏராளமாக இருக்கிறது. அவை அனைத்தும் மீட்கப்படும். அவ்வாறு மீட்கப்படுகிற பணம் முழுவதையும் இந்தியாவிற்கு கொண்டு வந்து இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் வர வைக்கப்படும் என்கிற வாக்குறுதி அளித்தார். விலைவாசி குறைக்கப்படும், கட்டுப்படுத்தப்படும் என்கிற வாக்குறுதி அளித்தார். விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை வழங்கப்படும். அதற்கான சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரை அமுல்படுத்தப்படும் என்பன போன்ற வாக்குறுதிகளை வாரி வழங்கினார். இந்த வாக்குறுதிகள் எதனையும் மோடி அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதை இங்கே எதிர்கட்சிகளின் சார்பில் பிரச்சாரம் செய்கின்ற நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் காவல்துறை மற்றும் ராணுவ வீரர்கள் சார்பாக விழிப்புணர்வு அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராமபிராம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு அணிவகுப்பில் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக 50 காவல்துறையினரும் 100க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினரும் கலந்து கொண்டனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரிற்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் நேரு மைதானம், சொக்கலிங்கபுரம், பாரதி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலதாளங்கள் முழங்க ஒவ்வொரு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். மதுரையில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் கள்ளழகர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா வரும் 12ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை தொடர்ந்து 15 நாட்கள் திருவிழாவாக நடைபெறவுள்ளது. இந்நிலையில் விழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள், பாதுகாப்பு, சுகாதார பணிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை, பொதுப்பணித்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் திருவிழாவில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மேலும் பாரம்பரிய முறையில் தோள்பை வைத்து மட்டுமே தண்ணீர் பீச்சி அடிக்க வேண்டும், அவ்வாறு தண்ணீர் பீச்சுபவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மணி தருமபுரி பகுதியில் உள்ள ஒட்டப்பட்டி, நேரு நகர், கக்கன்றிபுரம், தடங்கம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்குகளை சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து கக்கன்றிபுரத்தில் கைப்பந்து விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களுடன் சேர்ந்து கைப்பந்து விளையாடி இளைஞர்களிடம் வாக்கு சேகரித்தார். இதேபோல் ஒட்டப்பட்டி பகுதியில் மீன் விற்பனையாளர்களுக்கு உதவியாக மீன் விற்பனை செய்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது முன்னாள் எம்எல்ஏ தடங்கம் சுப்பிரமணி, விசிக மாவட்ட செயலாளர் பாண்டியன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கோடை சீசனின் போது நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை கவர பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஜூன் மாதம் வரை மெட்ராஸ் ரேஸ் கிளப் சார்பில் உதகையில் குதிரை பந்தயங்கள் நடத்தப்படுகின்றன. அதன்படி நடப்பாண்டிற்கான குதிரை பந்தயம் நேற்று தொடங்கி ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்காக பெங்களூரு, சென்னை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 500 பந்தய குதிரைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு கோப்பைகள் மற்றும் பரிசுத் தொகையாக 7.47 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. பந்தயங்கள் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிறது.
நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு வாக்குப்பதிவின் போது வாக்குப்பதிவு இயந்திரத்தை எவ்வாறு பாதுகாப்பாக கையாளுவது, எவ்வித முறைகேடும் இன்றி வாக்குப்பதிவை அமைதியாக நடத்துவது, வாக்குப்பதிவின் போது வாக்காளர்கள் எந்தவித ஆவணங்களை கொண்டு வந்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்பது குறித்து தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் விளக்கிக் கூறினர். ரம்சான் மற்றும் உகாதி பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் வழக்கத்தை விட சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ளது. அதிகாலை 5 மணி முதல் சந்தையில் ஆடுகள் விற்பனை துவங்கிய நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு, கோலார் மற்றும் ஆந்திர மாநிலம் குப்பம், சித்தூர் மற்றும் வேலூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி போன்ற பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் ஆடுகளை வாங்க குவிந்தனர். வழக்கமாக 10 கிலோ எடை கொண்ட கிடா ஆடு 12,000த்திற்கு விலை போகும் நிலையில் உகாதி மற்றும் பக்ரீத் பண்டிகை விற்பனை என்பதால் 10 கிலோ எடை கொண்ட கிடா ஆடு 15,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரையில் விலை போனது. இதேபோல் எடைக்கு ஏற்றவாறு குறைந்தபட்சம் ஒரு ஜோடி ஆடு 25,000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 80,000 ரூபாய் வரையில் விற்பனையானது. அதே சமயம் கடந்த ஆண்டுகளில் 8 முதல் 10 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு தேர்தல் விதியின் காரணமாக பணத்தை கொண்டு வர முடியாமல் வியாபாரிகள் அவதியுற்றனர். இதனால் 4 கோடி ரூபாய்க்கு மட்டுமே ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசலில் பிற 27ஆம் நோன்பு நாளில் லைலைத்துல் கத்ர் இரவாக கொண்டாடப்படுகிறது. ரமலானின் கடைசி 10 தினங்களில் ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்றாக கொண்டாடப்படும் இந்த லைலைத்துல் கத்ர் இரவு அனைத்து ஊர்களிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையுடன் நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து சேலத்தில் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அனைவரும் சமம் என கூறுவதே திராவிட மாடல் அரசு என்று தெரிவித்தார். மேலும் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் 15 லட்சம் தருவேன் என்று கூறிய மோடி 15 பைசா கூட தரவில்லை என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். பிரதமர் வேட்பாளர் வரணுங்கிறது முக்கியம் இல்ல, யார் பிரதமரா வரக்கூடாதுங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். இப்ப நான் உங்களை திருப்பி கேட்கிறேன், சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்களும் தான் இப்ப கூட்டணி இல்லைன்னு நாடகம் ஆடுறீங்களே, உங்களுடைய பிரதம வேட்பாளர் யாரு? எங்களுக்கு தான் குழந்தையே பிறக்கலன்றீங்க, உங்களுக்கு தான் கல்யாணமே ஆகல இன்னும். அதாவது நானாவது கல்லதாமா காட்டினேன், நான் வெறும் கல்ல காட்டினேன். அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. எங்க போனாலும் என்ன சொல்றாரு, உதயநிதி கல்ல காட்டுறாருன்னு. நீங்க என்னதான் காட்டுறீங்க? நான் காட்டினது எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லு. அவர் என்னதான் காட்டுறாரு? எவ்வளவு அழகா சிரிக்கிறாரு பாத்தீங்களா? டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரி இல்ல, அது யார்கிட்ட காட்டுறாரு? இதை நீங்க நான் வந்து சிரிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்ல, சிரிக்கிறது நான் ஒன்றும் கேலி உருவெல்லாம் நான் செய்யல, உருவ கேலி நான் செய்யறதுக்கு விரும்பல. அவருக்கு எப்பவுமே சிரிச்ச முகம்தான். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்துள்ள சிறுபாக்கம் அருகே மேற்கு காட்டுக்கொட்டாய் குளவாய் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜதுரை. இவர் தனது 4 மாத கர்ப்பிணி மனைவி மதுமதியை மருத்துவ பரிசோதனைக்காக கழுத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தனது 2 வயது குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்போது களத்தூர் கைகாட்டி அருகே வந்தபோது இருசக்கர வாகனத்தின் மீது பின்னால் வந்த கார் மோதியதில் கணவன் மனைவி இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 2 வயது குழந்தை புகழ் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சிறுபாக்கம் போலீசார் கணவன் மனைவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் கடந்த 2ஆம் தேதி கூரைநாடு செம்மங்குளம் பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் உள்ளதாக சிசிடிவி காட்சி வெளியானது. இதனையடுத்து ஆரோக்கியநாதபுரம், சித்தர்காடு, மயிலாடுதுறை ரயில்வே நிலையம் பகுதிகளில் கூண்டுகள் வைத்தும் 30 சென்சார் கேமராக்கள் பொருத்தியும் தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் சிறுத்தை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.
மேலும் நேற்று இரவு ஆரோக்கியநாதபுரம், மயிலாடுதுறை ரயில்வே நிலையம், ஆசிக்காடு, மறையூர், கோவங்குடி, ஊர்குடி ஆகிய 6 இடங்களில் 7 குண்டுகள் வைக்கப்பட்டு சிறுத்தை பிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் வைக்கப்பட்ட எந்த கூண்டிலும் சிறுத்தை சிக்காத நிலையிலும், எந்த கேமராக்களிலும் தென்படாத நிலையிலும் சிறுத்தையை தேடும் பணி 5வது நாளாக தொடர்ந்து வருகிறது. மேலும் சம்பவ இடங்களில் பொருத்தப்பட்ட கேமராக்களில் உள்ள மெமரி கார்டுகளை எடுத்துச் சென்று அதில் ஏதேனும் சிறுத்தையின் புகைப்படம் இருக்கிறதா என்றும் பார்வையிட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மல்லூர் சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சேலத்தில் இருந்து மதுரை நோக்கி சென்ற ஈச்சர் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 கிலோ தங்கம் மற்றும் 29 கிலோ வெள்ளிப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை பறிமுதல் செய்த தேர்தல் அலுவலர் ஸ்ரீனிவாசன் தலைமையிலான அதிகாரிகள் அவற்றை ராசிபுரம் தாலுகா அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர் முத்துராமலிங்கத்திடம் ஒப்படைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்ட மக்கள் விரோத சட்டங்களுக்கு துணையாக இருந்துவிட்டு தற்போது பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறியதாக விமர்சித்தார். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மட்டுமல்ல, வட மாநிலங்களும் பாஜக தோற்கடிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு உருவாகிட்டு இருக்கு. அப்ப இந்த பின்னணியில தமிழ்நாட்டில் அதிமுக தனி அணி அமைச்சு அப்படின்னா பாஜக எதிர்க்கிறத பேசிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், அது யாரும் ஜனங்க நம்ப மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்து மத்திய பாஜக அரசினுடைய ஒரு அடிமையாக தான் அது செயல்பட்டு இருந்தது. மதுரையில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம், அந்த சட்டத்தை லோக்சபாவில் பிஜேபி மெஜாரிட்டி வச்சு நிறைவேற்றிட்டாங்க. ராஜ்யசபாவுக்கு அந்த சட்டம் போகுது. இந்த ராஜ்யசபையில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை. அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ராஜ்யசபையில் அந்த மசோதை ஆதரிக்கவில்லை என்றால் அந்த சட்டம் நிறைவேறிக்க சட்டமே வந்திருக்காது. அந்த அரசியல் பாவத்தை செஞ்சவங்க தான் அதிமுகவும் பாமகவும். மிகப்பெரிய வரலாற்று விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் நடந்தது. 3 சட்டங்களை வாபஸ் வாங்க சொல்லி இவங்க இந்த விவசாய போராட்டத்தை எதிர்த்தாங்க. எதிர்த்தது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தபோது கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு அந்த 3 சட்டத்தை மோடி வேற வழி இல்லாம வாபஸ் வாங்கிட்டாரு. ஆனா ஒரு சட்டத்தை இவங்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டாங்க, கான்ட்ராக்ட் ஃபார்மிங், ஒப்பந்த விவசாயம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சட்டமன்றத்தில் மசோதா கொண்டு வந்து அந்த சட்டத்தை ரத்து பண்ணாங்க. நீங்க பாஜக விமர்சிக்க முடியுமா? பாஜகவுக்கு அதிமுக ஏன் உறவு முடிஞ்சது என்பது அது ஒரு மர்மமா இருக்கு. அது என்னன்றது எடப்பாடி பழனிசாமி இப்பயாவது அவர் இனி எந்த காலத்தையும் தேர்தல் முடிஞ்சவர்கள் பாஜக உடன்பாடு இல்லை, பாஜக அப்படின்னு சொல்லி அறிவிக்க தயாரா இருக்காரா? இல்லை. ஆகவே அவர் உங்களுக்கு பாஜக விலகி நிற்கிற எதிர்க்கிறேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பின்னணியில நடக்கூடிய தேர்தலில் மத்தியில மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இதுதான் கடைசியாக நடக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனாவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் லாமோக் மற்றும் சிறப்பு தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் அறிவழகன் தலைமையிலான தனிப்படை போலீசார் மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்த காரைக்குடி வள்ளுவர் நகரை சேர்ந்த ஸ்ரீனிவாசன், மயிலாடுதுறை பெரிய மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சத்யசீலன் ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை செய்தபோது அவர்களிடம் 4 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் மயிலாடுதுறை புதுத்தெருவை சேர்ந்த கிருஷ்ணன், திருவிடந்தூர் காமராஜர் தெருவை சேர்ந்த வீரபாண்டியன் ஆகியோரும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் புண்ணியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மே 5ஆம் தேதி கோவையில் நடைபெறும் 41வது வணிகர் தின மாநாட்டில் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையினையும் கட்டுப்பாட்டு அறையினையும் சிசிடிவி கண்காணிப்பதையும் நாகை நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் பார்வையாளர் பாரதி திலக் பத்நாயக் பார்வையிட்டு ஆய்வு செய்து பாதுகாப்பு விவரங்களை கேட்டறிந்து ஆலோசனை வழங்கினார்.
அப்போது திருத்துறைப்பூண்டி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் தமிழ்மணி, தாசில்தார் கார்ல் மார்க்ஸ், கூடுதல் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் பரமேஸ்வரி, தனி தாசில்தார் மலர்கொடி உள்ளிட்ட அலுவலர்கள் உடன் இருந்தனர். விருதுநகர் மாவட்டம் மருப்புக்கோட்டையில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பல்வேறு சங்க நிர்வாகிகள், அமைப்பு நிர்வாகிகள், சமுதாய தலைவர்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது நெசவாளர் காலனி, அன்பு நகர், சத்தியவாடி முத்துநகர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து CSI இமானுவேல் தேவாலய நிர்வாகிகளை சந்தித்து சிறுபான்மையின மக்கள் அனைவரும் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பெரியப்பள்ளி வாசல், சின்னப்பள்ளி வாசல் ஜமாத் நிர்வாகிகளையும் சந்தித்து வரும் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியா கூட்டணியின் சார்பில் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் செல்வராஜருக்கு ஆதரவாக நாகை தொகுதியில் வீடு வீடாக சென்று கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் திருவாரூர் நகரப் பகுதியில் தென்றல் நகர், நாலுகால் மண்டபம், வடக்கு வீதி உள்ளிட்ட பகுதிகளில் களத்தில் இளைஞரணி என்ற தலைப்பில் திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் MLA தலைமையில் திமுக இளைஞரணியினர் நாகை நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வராஜிற்கு கதிர் அருவாள் சின்னத்தில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். தேனி கொடுவிலார்பட்டி கம்மவார் சங்கம் கல்லூரியில் நடைபெற்று வரும் தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஷஜிவனா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இதில் வாக்கு எண்ணும் அறையில் தேவையான பாதுகாப்பு வசதிகள், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பதற்கான பாதுகாப்பு அறை, சேமிப்பு அறை, பார்வையாளர்கள் அறை, மேலும் பாதுகாப்பு வசதிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் VCK தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள குமராட்சி பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் தமிழ்நாடு அருந்ததியினர் கிறிஸ்தவ முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் பாடை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. அனைத்து கிறிஸ்தவ தலித் பேரமைப்பின் தலைவர் இன்ட்ராம் பால் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் தேவாலய மதபோதகர் வின்சென்ட் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே களப்பால் பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் அச்சமின்றி மக்கள் வாக்களிக்கவும், பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும் காவல்துறையினர் மற்றும் துப்பாக்கி இந்திய ரிசர்வ் பட்டாலியன் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. கொடி அணிவகுப்பு ஊர்வலத்தை களப்பால் காவல் ஆய்வாளர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். இந்த கொடி அணிவகுப்பு ஊர்வலமானது முக்கிய வீதிகளின் வழியாக சென்று அக்கரை கோட்டகம் சாலையில் நிறைவடைந்தது.